ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூரோப்ல நடக்கிற ஃபைனல் ரேஸ் ஆஃப் தி சீசன், த இட்டாலியன் கிராண்ட் ப்ரீ 2025 ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த சர்க்கியூட், மான்சா சர்க்கியூட். ஃபெராரியோட செகண்ட் ஹோம் ரேஸ். போன வாட்டி டபுள் டிஎன்எஃப்க்கு அப்புறம் இந்த வாட்டி டபுள் பாயிண்ட்ஸ் எடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். வின் இஸ் a win அப்படின்னு எடுத்துட்டு மூவ் ஆன். கெஸ் வாட், இந்த வீக்கெண்டை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண நம்மளோட மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபினாமினலான குவாலிஃபைங் அப்புறம் ரேஸ் வாஸ் ஸ்ட்ரெயிட் அப் ப்ரூட்டல். லைக் 20 செகண்ட் லீட்ல மெக்லாரனை விட 20 செகண்ட் லீட்ல முடிக்கிறது வந்து இட்ஸ் நாட் டு பி டேக்கன் லைட்லி அட் ஆல். ஆன் த அதர் ஹேண்ட் மெக்லாரன் பாத்தீங்கன்னா they made some really questionable decisions this weekend. Let's talk about that. So இந்த ரேஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Let's go. குவாலிஃபைங்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஐசக் ஹஜார் Q1ல எலிமினேட் ஆனாரு. அண்ட் ரேசிங் புல்ஸ் வந்து எனிவே பேக் ஆஃப் த கிரிட் தான் ஸ்டார்ட் பண்றதுனால இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு சொல்லி ஐசக் ஹஜாரோட கார்ல பவர் யூனிட் சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் FIA ரூல்ஸ் படி ஐசக் ஹஜார் பிட்லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் பியர் கேஸ்லியும் பிட்லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஆஃப்டர் ஐசக் ஹஜார் ஃபார் த சேம் ரீசன். ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபார்மேஷன் லேப்லயே பாத்தீங்கன்னா நிக்கோ ஹுல்கென்பர்க் கார் வந்து they had to retire because of some hydraulic issues that their team found. So very unfortunate, நிக்கோ ஹுல்கென்பர்க் இந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல. கேஆட்டிக் ஸ்டார்ட் நம்ம எதிர்பார்த்தோம். லிட்ரலா ரேஸ் ஆரம்பிச்சு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இட் ஸ்டார்டட் பீயிங் கேஆட்டிக். லைக் மேக்ஸும் லாண்டோவும் வீல் டு வீல் போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா லாண்டோ இஸ் ஆல்ரெடி ஆன் த கிராஸ் கம்ப்ளைனிங் தட் மேக்ஸ் didn't give him enough space. அண்ட் அவங்க ரெண்டு பேருமே டர்ன் 1 அப்ரோச் பண்றாங்க. மேக்ஸ் வந்து ஆஃப் த ட்ராக் போயிடுறாரு. ஹீஸ் கட்டிங் த கார்னர் அண்ட் ரீஜாயினிங் த ரேஸ், டேக்கிங் த லீட். அண்ட் லாண்டோ வாஸ் மேட் அண்ட் ரேடியோ மெசேஜ்லயும் he expressed his thoughts. இவென்ச்சுவலா மேக்ஸை வந்து பொசிஷனை திருப்பி கொடுக்க சொல்றாங்க. சோ மேக்ஸ் பொசிஷன் திருப்பி கொடுக்கறாரு. அகேன் லைக் லேப் 4ல மேக்ஸ் ரீடேக்ஸ் த பொசிஷன் அட் டர்ன் 1 வேர் ஆல் த chaos happened previously. இந்த ஓவர்டேக் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்க. அண்ட் இதே டைம்ல பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லெக்லர்க் லேப் 1லயே he overtook ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. வேற லெவல். பட் தென் அதே லேப்ல ஆஸ்கர் took back the position. பட் லேப் 2ல மறுபடியும் அட்டாக் பண்றாரு லெக்லர்க். அண்ட் திஸ் வாஸ் சோ பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், சார்ல்ஸ் லெக்லர்க் வாஸ் completely amazing. லேப் 6ல நினைக்கிறேன் அகைன் ஆஸ்கர் ஓவர்டேக்ஸ் த சேம் வே. மேக்ஸ் எப்படி லாண்டோ ஓவர்டேக் பண்ணாரோ அதே மாதிரி ஆஸ்கர் பியாஸ்ட்ரியும் வந்து சார்ல்ஸை வந்து ஓவர்டேக் பண்றாரு. அண்ட் இவ்வளவுதான் பேட்டில். இந்த டாப் 4க்குள்ள நடந்த பேட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் இட் didn't last long. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல, லாண்டோ ஒரு செகண்ட், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி தேர்ட், லெக்லர்க் 4, George Russell 5 and Lewis Hamilton gained 4 positions. In the 7 lapல he gains 4 positions and ends up in position P6. இதுக்கப்புறம் rest of the race பாத்தீங்கன்னா ஓவரால் இதே பொசிஷன்ல தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி DRS ட்ரெயின் ஆபரேட் பண்ண ஆபரேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெர்னாண்டோ அலோன்சோ. He was doing so well. I thought he would finish in points, but unfortunately for the 4th time in the season, Fernando Alonso had to retire because of suspension failure in his car. Very sad, very unfortunate. ஹியர் அண்ட் தேர் அங்கங்க இன்சிடென்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூகிக்கும் லாசனுக்கும் ஒரு கான்டாக்ட் ஆச்சு. லேப் 1ல லான்ஸ்ட்ராலும் ஓகானும் ஒரு பாயிண்ட்ல தே ஹேட் அ இன்சிடென்ட். அண்ட் தென் இதுக்கு ஓகானுக்கு வந்து 5 செகண்ட் பெனால்டி கொடுத்தாங்க. இந்த ஜோக் வந்து இட் வில் நெவர் டை அட் திஸ் பாயிண்ட். 5 செகண்ட் பெனால்டி ஃபார் ஓகான். நோட்டபிளான இன்சிடென்ட்னு பாத்தீங்கன்னா கார்லோஸ் சைன்ஸ்க்கும் ஒலி பேமனுக்கும் நடந்த இன்சிடென்ட். ஈவன் தோ ஒலி மேல ஃபால்ட் இருக்க மாதிரி தெரியல, பட் FIA ரூல்ஸ் படி கார்லோஸ் சைன்ஸ் வந்து he had that corner because he was ahead in the apex. So அதனால FIA என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒலி பேமனுக்கு 10 செகண்ட் பெனால்டி கொடுத்துட்டாங்க for causing the collision between Carlos Sainz and Oli Behrman, which was kind of difficult for Haas at this point. ஏன்னா அவங்க ரெண்டு டிரைவர்ஸ்க்குமே they got penalty and it kind of ruined their race. And ஒலிக்கு வந்து it's even more unfortunate ஏன்னா he already has 10 penalty points against his license. இன்னும் 2 பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா he will get 1 race ban. இந்த Haas டிரைவர்ஸ்க்கும் பெனால்டி பாயிண்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்னு தெரியல. பிகாஸ் பாத்தீங்கன்னா 2024ல K-Mag நம்மளோட கெவின் மேக்னசன் வந்து he got 1 race ban after getting this 12 penalty points. So Oli Behrman is so close to that. Pretty much இவ்வளவுதான் இன்சிடென்ட்ஸே, மொத்த இன்சிடென்ட்ஸே பிஃபோர் மெக்லாரன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி. இப்ப யோசிச்சு பாக்குற வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா pretty much ஒண்ணுமே நடக்கல.
ஆல்மோஸ்ட் எல்லாருமே பிட் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் ஃபார் மெக்லாரன். மெக்லாரன் வந்து ஒரு சேஃப்டி கார்க்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அண்ட் மீடியம் டயர்ஸை வச்சு தே வெண்ட் ஆன் ஃபார் லைக் 40 லேப்ஸோ என்னமோ அண்ட் தே ஹேவன் பிட்டட். இந்த ரேஸ் வந்து மொத்தம் 53 லேப்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து 38th லேப்ல ஹார்ட் டயர்ஸ்க்கு பிட் பண்ணாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல மேக்ஸை கேட்சப் பண்ணணும்னு சொல்லிட்டு மெக்லாரன் வந்து தேவர் லைக் லாஸ்ட் திண்ட் வந்து சாஃப்ட் டயர்ஸ்ல பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த ஆர்டர்ல பண்றது அப்படின்னு பாக்குறப்போ லைக் சார்ல்ஸ் கிட்ட இருந்து ஆஸ்காரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தே பிட்டட் ஆஸ்கார் ஃபர்ஸ்ட் அண்ட் இது லாண்டோவோடையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. லாண்டோ வந்து ஒன் கண்டிஷன் தான் வச்சாரு, என்ன அண்டர் கட் பண்ணாத வரைக்கும் நீங்க இதை ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆஸ்கார் பிட் பண்றாரு, பர்ஃபெக்டான பிட் ஸ்டாப் 1.9 செகண்ட்ல வெளியே வந்துட்டாரு அண்ட் ஹீ ரீஜாயின்ஸ் த ரேஸ். அடுத்த ஒரு 5 லாப்ஸ்ல வந்து லாண்டோ நோரிஸை பிட் பண்றாங்க. வாட் இஸ் சப்போஸ் டு பி a good pit stop turned horrible. 5.9 செகண்ட் ஆச்சு. லைக் டாப் லெஃப்ட் அந்த வீல் கன்ல ஏதோ இஷ்யூ இருந்துச்சு அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ruined லாண்டோஸ் பிட் ஸ்டாப். 5.9 செகண்ட் அண்ட் அவர் விட்டு வெளியே வரப்போ ஆஸ்கர் வந்து லாண்டோ நோரிஸை பாஸ் பண்ணி போறாரு. ஓ மை காட், வாட் அ டிசாஸ்டர். ஆனா அட் திஸ் பாயிண்ட் இப்போ நார்மலா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகே த ரேஸ் கண்டினியூஸ் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த டீம் வந்து மெக்லாரன் known for this kind of manipulation shit. ஏன்னா லாஸ்ட் டைம் ஹங்கேரி கிராண்ட் ப்ரீல இதே தான் பண்ணாங்க அண்ட் அந்த டைம்ல லாண்டோவோட பேச்சுவார்த்தை போது அண்ட் ஃபைனலி லாண்டோ agreed to swap and Oscar got his first podium in Hungary. ஆனா அது வந்து பார்க்க அந்த டைமும் நல்லா இல்ல, இப்போ இது நடக்கிறப்பவும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன்னா it put two drivers in a very tough spot and அவங்களா வின் பண்றதை விட இந்த மாதிரி டீம் இன்டர்ஃபியர் பண்ணி அந்த வின்னை வாங்கி கொடுக்கறது வந்து it didn't look very fair to another driver. அதாவது இந்த சிச்சுவேஷன்ல ஆஸ்கருக்கு இது ஃபேரா படல அண்ட் ஓகே இத டீம் சொன்னப்போ ஐ ரியலி தாட் ஆஸ்கர் would protest பண்ண போறாரு, ஐ டோன்ட் வாண்ட் இட், இல்ல இதெல்லாம் சொல்லுவாருன்னு நினைச்சேன். லைக் when they brought up ஹங்கேரி பத்தி பேசின உடனே he was like அவரோட பீஸை சொல்லிட்டு then he agreed to swap like slow pit stop வந்து it's part of the racing தானே அப்படின்னு சொல்லிட்டு and then if you really want me to swap then I would ன்னு சொல்லிட்டு he swapped the position. லாண்டோ வந்து P2க்கு வந்துட்டாரு அண்ட் ஆஸ்கர் வந்து P3 பொசிஷன்ல முடிச்சாங்க. ஈவன் தோ லாண்டோ வந்து ஆஸ்கரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் செகண்டா பிட் பண்ணியிருந்தா கூட ஸ்லோ பிட் ஸ்டாப் வந்து ஆஸ்கரோட ஃபால்ட்டும் இல்ல லாண்டோவோட ஃபால்ட்டும் இல்ல. மெக்லாரன் வந்து லைட்டா லாண்டோவை ஃபேவர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. போடியம்ல இட் வாஸ் ஆஃபுல். ஏன்னா லைக் அங்க இருந்த ஃபேன்ஸ் வந்துட்டு லாண்டோ போடியம்க்கு போறப்போ they started booing and that was really kind of sad. ஏன்னா லாண்டோ didn't deserve all this hate. இதெல்லாமே மெக்லாரனோட ஃபால்ட் அண்ட் மெக்லாரனோட ஆக்ஷன்ஸ் தான். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இதுக்கு யாருக்கு ஹேட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா லாண்டோ நோரிஸ்க்கு தான். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஆன் தி மெக்லாரன் சிச்சுவேஷன். ஓவரால் வந்து லைக் 60% ஆஃப் த ரேஸ் வந்து கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 லேப்ஸ் அண்ட் 7 லேப்ஸ்ல இருந்த ஃபயர் வந்து த்ரூ அவுட் த ரேஸ் இல்ல அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் மெக்லாரன் இந்த மெஸ்அப் பண்ணலனா இந்த ரேஸ் ஹோல் ரேஸ் could have been an email அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வித் நோ டவுட் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் won the Italian Grand Prix and இட்டாலிக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் என்னமோ இருக்கு because it's the third win of the season and 2 win வந்து இட்டாலியில மட்டுமே நடந்திருக்கு. லைக் இமோலாவும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் வின் பண்ணாரு அண்ட் மோன்சாலையும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் வின் பண்ணிருக்காரு. இட் ரியலி ஃபெல்ட் லைக் 2023 வைப்ஸ். ஏன்னா வந்து மெக்லாரன் டீம்ல நடந்த இந்த ஸ்வாப்பிங் பத்தி மேக்ஸோட என்ஜினியர் வந்து மேக்ஸ் கிட்ட சொல்றப்போ அவரோட ரேடியோ மெசேஜ் வாஸ் ரியலி ஃபனி. ஹி வாஸ் லைக் கமெண்டிங் ஜட்ஜிங் மனுஷன் வந்து சில் பண்ணிட்டு இருந்தாரு லைக் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஹி வாஸ் வே ahead of everybody and he was just chilling. So it really brought me back to 2023 அப்படின்னு தான் சொல்லணும். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் won the Italian Grand Prix followed by லாண்டோ நோரிஸ் P2, ஆஸ்கர் பியஸ்ட்ரி வந்து P3ல முடிச்சிருந்தாரு. ஸ்டார்டிங்ல எப்படி கிரிட் செட் ஆச்சோ சார்ல்ஸ் லெக்லர்க் இன் P4, ஜார்ஜ் ரசல், லூயிஸ் ஹாமில்டன். மிட்ஃபீல்ட் டிரைவர்ஸ் யாரெல்லாம் பாயிண்ட்ஸ்ல முடிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸ் ஆல்பான் yet again finished in points followed by Gabriel Bortoleto, superstar rookie. P9ல பாத்தீங்கன்னா கிமி ஆண்டனலி. கிமிக்கு வந்து 5 செகண்ட் பெனால்டி கிடைச்சது because he had an incident with Alex Albon at some point. He pushed him off the track அப்படின்னு சொல்லிட்டு and driving erratically அப்படின்னு சொல்லி கிமிக்கு 5 செகண்ட் பெனால்டி. That's why he ended up in P9. இந்த ஹோல் ரேஸ்ல நான் பார்க்காத ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐசக் ஹஜார். நான் பார்க்கலையா இல்ல ரேஸ் டிரெக்ஷன் அவரை காட்டலையானே தெரியல and only after the race ended I really saw him in points. I was like பிட்லேல ஆரம்பிச்சு he finished in P10 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. So kudos to our favorite rookie Isaac Hajar. Doesn't matter bad qualifying இருந்தாலும் he converted it to points, so that's really great. Haas வந்து they had a terrible weekend. அவங்களோட 2 டிரைவர்ஸ்க்குமே பெனால்டி பாயிண்ட்ஸ் கிடைச்சது and they didn't really finish in points. and அடுத்த ரேஸ் பாத்தீங்கன்னா அஜர்பைஜான்ல நடக்க போகுது பாக்கு சர்க்கியூட்ல and it's gonna be very interesting. like Max Verstappen வந்து it feels like he's back. கிறிஸ்டியன் ஹார்னர் போனதுக்கு அப்புறம் இதான் first win for Red Bull. நல்ல டிரெக்ஷனை நோக்கி போறாங்க அப்படின்றது ஃபீல் ஆகுது.
So let's see if Max Verstappen is really back. We really need somebody to challenge McLaren. Then I hope Max Verstappen is the one to do it. இந்த வாரம் ஃபெராரியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ has changed. சார்ல்ஸ் லெக்லர்க்கும் சரி லூயிஸ் ஹாமில்டனும் they were purely flawless and very unfortunate. லூயிஸ் ஹாமில்டனுக்கு 5 செகண்ட் பெனால்ட்டி கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லைனா கண்டிப்பா I think Lewis could have finished in podium this weekend. Very unfortunate he got the 5 second penalty. அதுவும் ரேஸ் அப்பவே கொடுத்து முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆஃப்டர் த ரேஸ் கொடுத்து மோன்சாவோட ரேஸ் இதையே வைப்ஸையே கெடுத்துட்டாங்க FIA. பட் ஸ்டில் நான் வந்து பயஸ்டா பேசுற மாதிரி தான் இருக்கும். சார்ல்ஸ் லெக்லர் and Lewis Hamilton P4 and P6 still a decent finish. சார்ல்ஸ் போய் ஆஸ்கரோட பண்ண பேட்டில் பார்க்குறப்போ it was really fantastic. சார்ல்ஸ்க்கு வந்து ஹோம் ரேஸ் இல்லை ஃபெராரியோட ஹோம் ரேஸ் அப்படின்னா மட்டும் வேற லெவல் ஆஃப் எனர்ஜி he carries always. ஸோ அதனால it was really nice to see both Lewis and சார்ல்ஸ் doing a fantabulous job. அண்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே கார்ல வந்து டிஃபோசிஸ் பார்த்து வேவ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேன் இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. இந்த கிராண்ட் ப்ரீக்கு போயிருக்கணுமே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ரிவ்யூ ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நத்திங் ரியலி ஹேப்பன்ட் அண்ட் இட் வாஸ் அ வெரி ஷார்ட் ரேஸ், ஷார்ட்டஸ்ட் ரேஸ், F1 ஹிஸ்டரியிலேயே ஷார்ட்டஸ்ட் ரேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. 2 மணி நேரம் நடக்க வேண்டிய ரேஸ் 1 மணி நேரம் 13 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரேஸ் இந்த வீக்கெண்ட் எப்படி போச்சு அண்ட் மெக்லாரன் சிச்சுவேஷனை பத்தி நீங்க பர்டிகுலரா என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you in the next video. Bye.